அமெரிக்காவில் நாங்கள் போன ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப் நியூ ஹாம்ஷயர். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது வெர்மாண்ட்டில். வி ஸ்டார்டட் இன் நியூ ஜெர்சி அட் அரௌண்ட் 10 o'clock in the morning. நியூயார்க், கனெக்டிகட், மேசச்சூசெட்ஸ், வெர்மாண்ட் 4 ஸ்டேட்ஸ் கிராஸ் பண்ணி போகணும். போகும்போதே ஸ்னோஃபால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 330 miles ஆர் 530 kilometers. நாங்கள் நியூ ஜெர்சியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்னோவே கிடையாது, பட் மேலே போக போக ஸ்னோ வந்துடுச்சு. வெர்மாண்ட்டில் நாங்கள் புக் பண்ண ஏர்பிஎன்பிக்கு ரீச் ஆகும்போது டைம் 4:45. வீடு வெளியே பார்க்க தான் ஸ்மாலாக இருந்துச்சு, பட் உள்ளே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 3 bedrooms, ஃபுல் கிச்சன், ஃபயர் பிளேஸ், டைனிங் ரூம், அவுட் சைட் டெக். என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் இல்லாத திங்ஸே கிடையாது. நம்மளோட சொந்த வீடு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போனது டிசம்பர் எண்டு. ஸோ நியூ இயர் நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்மாண்ட் நியூ ஹாம்ஷயரோட பார்டர். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு வெளியில் பயங்கர ஸ்னோ கொட்டி கிடந்தது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது லூன் மவுண்டெயின் பீக். இது கோண்டோலான்னு சொல்லுவாங்க. நம்ம கேபிள் கார் இல்லையா, நம்ம கீழே இருந்து மேலே கேபிள் காரில் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மவுண்டெயின் ஸ்கீயிங் பண்ணுறவங்க இந்த கேபிள் காரில் மேலே போயிட்டு மேலேருந்து கீழே ஸ்கீ பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. குட்டி குட்டி கிட்ஸ்லாம் கூட ஸ்கீ பண்ணுறதை பார்த்தோம். இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மவுண்டெயின் நேஷ்னல் ஃபாரஸ்ட்டை சேர்ந்தது. நாங்கள் போனது டிசம்பர்ன்றதுனால ஸ்னோ இருந்துச்சு. ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா லீவ்ஸே இருக்காது. இதே நம்ம அக்டோபரில் போனோம் அப்படின்னா ஃபால் சீசனில் லீவ்ஸ்லாம் இருக்கும், கலர்ஸ் சேஞ்ச் ஆகி அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது லூன் மவுண்டெயின் ஸ்கீ ரிசார்ட். இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்கீ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் போன பிளேஸ் மவுண்ட் வாஷிங்டன். இந்த ட்ரைவ் ஐ வுட் சே இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் மை லைஃப். இந்த விஷுவல்ஸ் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு நேராக மவுண்ட் வாஷிங்டன் பீக்கு ஃபுல் ஸ்னோ கவர்டு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, காக் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயினில் நம்ம மேலே பீக் வரைக்கும் போகலாம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1869 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பர்பாக இருந்துச்சு. மேலே பீக்குக்கு போனோம். மேலே ஒரு அந்த மார்ஷ்மெலோஸ் ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளேம்ஸ் இருக்கும், மார்ஷ்மெலோஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை குச்சியில் குத்தி சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோம். ஸ்னோ நிறையா இருந்துச்சு. ஒரு ஸ்னோமேன் செஞ்சோம்.